இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் அடுத்த வாரத்து ராசி பலனை பற்றி பார்த்துடலாம். மேஷராசி அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்கள், மேலும் மிதுனராசி அன்பர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். 20/5/2024 26/5/2024 வரைக்கும் என்ன நடக்கும்ன்றத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்துடலாம். மேஷராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா, ராகு உங்கள் சந்திரன் ராசியிலேருந்து 12வது வீட்டில் இருக்கிறனால இந்த வாரம் முழுவதும் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யுது. அதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல் போகுது. மேலும் இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியம் முற்றிலும் சீராக இல்லாமல் போகுது. இதனால் குடும்ப உறுப்பினர்கள், குறிப்பாக உங்கள் துணை, பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். பணத்தை முதலீடு செய்வதற்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். வியாழன் பார்த்திங்கன்னா உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து 2வது வீட்டில் இருக்கிறாரு. நீங்கள் புதிய வாகனம் அல்லது வீடு வாங்க நினச்சா நீங்கள் ஒரு பெரியவர் அல்லது பெரியவரின் சரியான ஆலோசனையுடன் மட்டும்தான் முதலீடு செய்யணும். இந்த வாரம் குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனைகள் கூடுதல் பணம் சம்பாதிக்க உங்களுக்கு உதவும் வாய்ப்பு இருக்குது. இதை வச்சு பார்த்தோம்னா உங்கள் மனதில் புதிய தெம்பு உண்டாகுது. மேலும் நெருங்கிய நண்பர்கள் அல்லது நண்பரின் உதவி கிடைக்கிது. சந்திக்கவும் போகிறீங்க. உங்களை தயார்படுத்திக்கிறணும். உங்களுடைய அதிகாரி அல்லது முதலீட்டாளர்கள் சந்திக்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த வாரம் திடீர்னு அவங்கள சந்திப்பீங்க. மேலும் நீங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக ஆடம்பரமாக செலவு செய்வதையும் அவர்களுக்காக பரிசுகள் வாங்குவதையும் பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நிறைய செலவு செய்கிறீங்க. நீங்கள் செலவுக்கு ஏற்ற வரவு வர்ற மாதிரி இருக்கும். மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியூர் அல்லது வெளிநாடு படிக்கிற எண்ணம் நிறைந்த மாணவர்களாக இருந்தீங்கன்னா இந்த வாரம் பொறுமையாக இருந்து கடின உழைப்பை தொடரணும். ஏன்னா இப்படி செஞ்சால் மட்டுமே வார இறுதியில் வெற்றி அடைய முடியும். நண்பர் அல்லது நண்பரின் உதவி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறனால நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிறீங்க. பரிகாரம் பார்த்தீங்கன்னா தினமும் நரசிம்மரை வழிபடணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் 3ஆம் வாரமான 20-26 மே 19ஆம் தேதி ரிஷபராசியின் அதிபதியான சுக்கிர பகவான் அந்த ராசியிலேயே பயிற்சியாகி ஆட்சி அதிபதியாக சஞ்சரிப்பதனால குரு சூரிய பகவானுடன் சேர்ந்து 3 கிரக சேர்க்கை ஏற்படுது. இதனால் பார்த்திங்கன்னா சில ராசிகளுக்கு சுபபலன்கள் கிடைக்க இருப்பதில் மேஷராசியும் ஒன்று. வெற்றி வந்து உங்களை சேரும். மேஷராசியினருக்கு அடுத்த வாரத்தில் கிரகங்களின் சேர்க்கையானது பல விதத்தில் அதிர்ஷ்டத்தையும் மகிழ்ச்சியையும் வாரி வழங்கக்கூடியதாக இருக்கும். இங்கே முன்னெடுக்கக்கூடிய எந்த ஒரு வேலையிலும் நல்ல வெற்றியை எதிர்பார்க்கலாம். பணியிடத்தில் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். இதனால் கடினமான வேலையை கூட சிறப்பாக செஞ்சு முடிக்க முடியும். சமூகத்தில் உங்களின் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சமூக பணிகளில் ஆர்வத்துடன் பங்கேற்பீங்க. அரசியல் தொடர்புடைய நபர்களுக்கு நல்ல வெற்றியும் புதிய பொறுப்புகளும் கிடைக்க வாய்ப்பே இல்லை. மாணவர்களும் தேர்வுகளிலும் போட்டிகளிலும் நல்ல வெற்றியை பெறலாம். சனி வக்கர பயிற்சி இருக்கிறனால சொத்து பொருளாதாரம் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும். உங்களுக்கு இன்றைய நாள் பொன்னான நாளாக இருக்குது. 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குறித்த நேரத்தில் எல்லா வேலையும் முன்னாடியே முடிச்சிருவீங்க. உங்கள் புத்திசாலித்தனத்தை மேம்படுத்த நீங்கள் சாதகமான நடவடிக்கைகளை எடுக்கணும். 21ஆம் தேதி வெற்றி கிடைக்கும் நாள். வெற்றி பெறுவதற்கான உறுதி உங்களிடம் இருக்கும். 22ஆம் தேதி வெற்றி கிடைக்கும் நாளாகத்தான் இருக்குது. உறுதி உங்கள்கிட்ட இருக்கணும். 23, 24 இந்த தேதி மந்தமான நாளாக இருக்குது. கொஞ்சம் குழப்பத்துடன் இருக்கிறீங்க. இருந்தாலும் வெற்றி உங்களுக்கு தான். நல்ல சான்ஸை பயன்படுத்தி நம்பிக்கையும் உறுதியும் கலந்து உங்கள் மனசில் தோன்றுனாதான் கருத்து வேறுபாடு இல்லாமல் நீங்கள் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். இசை கேட்கிறது, மேலும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது ஆற்றல் அளிக்கும். உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்தணும். வார இறுதியில் அமைதியுடனும் பொறுமையுடனும் இருக்கணும். எதிர்காலத்திற்கு திட்டம் போடுங்க. உங்களுக்கு இந்த வாரம் பொருளாதார பற்றாக்குறை அகலும் வாரமாக அமையும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனஸ்தானத்தில் சூரியன், குரு, சுக்கிரன் என
தனலாபத்தை வழங்கும் கிரக கூட்டணி இருக்குது. மேசத்திற்கு சுபபலனை மேம்படுத்தும் அமைப்பு. இதனால் உங்கள் செயல்பாடுகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிப்பீங்க. அன்றாட தேவைகளை சமாளிக்க திணறுனீங்கன்னா தாராள தனவரவால் மகிழ்ச்சி ஏற்படும். குடும்பஸ்தான சுக்கிரனால் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும். தொழில் உத்தியோகம் லாபகரமாக இருக்கும். கரைந்த சேமிப்புகள் எல்லாம் உயரும். கடன் சுமை குறையும். அரசு உத்தியோக முயற்சி சித்தியாகும். அரசியல் பிரமுகர்களின் பேச்சால் திறமையால் புகழந்தஸ்து கௌரவம் உயரும். சந்தான பாக்கியம் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதில் இருந்த தடைகள் எல்லாம் அகலும். திருமணம் நடைபெறும். புதிய சொத்துக்கள் எல்லாம் வாங்குவீங்க. இழந்த இன்பங்களை மீட்டு பெறும் நேரம். அதனால் நீங்கள் உடல்நிலை உங்களுக்கு சீராக இருக்கும். 23/5/2024 அன்றைக்கி அதிகாலையில் 2:55 மணி முதல் 25/5/2024 அன்னைக்கால 10:30 மணி வரை சந்திராஷ்டமம் இருக்குது. போட்டி பந்தயங்களை தவிர்த்துருங்க. செயல்களில் நிதானம் அவசியம். நவகிரக செவ்வாய் பகவானை வழிபடணும். ரிஷபராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா ராகு பகவான் உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து 11ஆம் வீட்டில் இருக்கிறாரு. இந்த ராசி பெண்களுக்கு இந்த வாரம் ஏரோஃபிக்ஸ் செஞ்சு அவர்களின் ஆரோக்கியத்தில் சாதகமான மாற்றங்களை கொண்டு வர உதவும். உங்கள் மற்றும் உங்கள் வீட்டில் உள்ளவர்களின் ஆரோக்கியத்தை மனதில் வச்சு இந்த வாரம் வெளி உணவு சாப்பிடுவதை தவிர்த்துருங்க. வீட்டிலேயே விதவிதமான சுவையான உணவுகளை தயாரித்து நீங்கள் சுவையை அனுபவிக்கலாம். வியாழன் உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து 5ஆவது வீட்டில் இருக்கிறதுனால இந்த வாரம் உங்கள் மனதில் ஆக்கப்பூர்வமான யோசனைகளுக்கு பஞ்சமே இல்லை. ஆனால் இந்த யோசனைகளை சரியான நிலையில் பயன்படுத்தணும். நீங்கள் நல்ல நிதி நன்மைகளை பெற ரொம்ப முக்கியமாக அறிவுறுத்தப்படுறீங்க. அதனால் சில சிறந்த புதிய யோசனைகள் உங்களுக்கு நிதி ரீதியாக பயனளிக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பயனற்ற விஷயங்கள் நேரத்தை வீணடிக்காதீங்க. உங்கள் முயற்சிகளை சரியான திசையில் தொடரணும். இந்த வாரம் உங்கள் நண்பர்கள் சில சிறந்த திட்டங்களை தீட்டி உங்களை மகிழ்விப்பதற்கான இந்த திட்டம் எங்காவது வெளியே போகலாம். அங்கு உங்கள் நண்பர்களுடன் மீண்டும் உல்லாசமாக இருக்க வாய்ப்பு கிடைக்கும். இந்த வாரம் பணியிடத்தில் உங்கள் மூத்தவர்களும் உங்கள் முதலாளியும் கோபமான மனநிலையில் இருப்பாங்க. அதனால் உங்கள் ஒவ்வொரு வேலையிலும் அவங்க குறைகளை கண்டறிவாங்க. இது உங்கள் மன உறுதியையும் உடைச்சிரும். மேலும் சில சமயங்களில் மற்ற சக ஊழியர்களிடையே நீங்கள் அவமதிக்கப்படுவீங்க. இந்த வாரம் மாணவர்களுக்கு கல்வி அல்லது ஏதேனும் ஒரு பாடம் குறித்த சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அதை முற்றிலும் நிவர்த்தி செஞ்சுக்கலாம். குறிப்பாக ஹார்ட்வேர் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி, செக்ரட்டரி, சட்டம், சமூக சேவை இந்த துறைகளில் படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ராசிக்காரவங்க இந்த நேரத்தில் உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ப மகத்தான வெற்றியை பெறலாம். அதனால் அற்ப விஷயங்களையோ அல்லது வீட்டு பிரச்சனைகளையோ நினச்சி நேரத்தை வீணடிக்காமல் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தணும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு வியாழ பகவானை மகிழ்விக்க யாகம் செய்யணும். வாரம் முதல் நாளே நீங்கள் வெளி பயணம் செய்வீங்க. அது உங்களுக்கு உதவியாகவும் ஆறுதலாகவும் இருக்கும். யதார்த்தமான அணுகுமுறை மேற்கொள்வது ரொம்ப நல்லது. யோகா அல்லது தியானம் மூலம் அமைதியை கடைபிடிக்கலாம். 21ஆம் தேதி உங்கள் செயல்களை சுமூகமாகவும் வெற்றிகரமாகவும் செய்வீங்க. முக்கிய நடவடிக்கைகள் நல்ல பலனை தரும். 22ஆம் தேதி உங்கள் செயல்களை சுமூகமாகவும் வெற்றிகரமாகவும் செஞ்சு முடிச்சிருவீங்க. 23, 24 இந்த தேதிகளில் உங்கள் பணிகளில் வளர்ச்சி ஏற்படும். கொஞ்சம் முயற்சி செஞ்சாலும் அதிக வெற்றி பெறுவீங்க. நம்பிக்கையுடன் இருப்பீங்க. 25 வார இறுதியில் முயற்சிகளில் வெற்றி அடைவதோடு மட்டுமல்லாமல் தன்னம்பிக்கையுடன் இருப்பீங்க. உங்கள் பணிகளை செவ்வனே செஞ்சு முடிப்பீங்க. எதிர்பார்த்த இலக்கை அடையும் நேரமாக உங்களுக்கு இந்த வாரம் தொடக்கமே இருக்கும். எதிர்பார்த்த இலக்கை அடைவதோடு மட்டுமல்லாமல் உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ஆட்சி ராசியில் குரு, சூரியன், சுக்கிரன் சேர்க்கை இருக்குது. அதனால் சாதகமான நிலை தான் இருக்குது. பல வருடமாக நடைபெறாமல் தடைப்பட்ட அனைத்து முயற்சிகளும் சித்திகளும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, விரும்பிய இடப்பெயர்ச்சி என எதிர்பார்த்த மாற்றங்களெல்லாம் நடக்கும். வேலை தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல நிறுவனத்தில் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். பெற்றோர்கள் பெரியோர்களின் நல்லாசிகள் எல்லாம் கிடைக்கும். எதிர்பார்த்த கடன் தொகை கிடைக்கும். வீடு, வாகனம், உயர்கல்வி, சுப விசேஷங்களுக்கு கடன் கிடைக்கும். சிலருக்கு புதிய கூட்டுத் தொழில் ஆர்வம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியில் சுபவிசேஷங்கள் நடத்திக்கிடுவீங்க. தாய்வழி சொத்தில் நிலவிய பிரச்சனை சீராகும்.
பாகப்பிரிவினை சுமூகமாகும். அழகு ஆடம்பர பொருட்கள் எல்லாம் சேரும். மாணவர்களுக்கு விரும்பிய கல்லூரி பள்ளியில் பயில வாய்ப்பு கிடைக்கும். வரவிற்கு ஏற்ற செலவும் இருக்கும். 25/5/2024 அன்னைக்கு காலையில் 10:36 மணிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. ஆரோக்கியத்தில் கொடுக்கல் வாங்கல கவனம் செலுத்தணும். சுக்கிர பகவானை வழிபட்டீங்கன்னா நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். மிதுன ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்திரன் ராசியிலிருந்து 10வது வீட்டில் ராகு பகவான் இருக்கிறாரு. இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் தேவையற்ற கவலைகளை தரும் நபர்களுடன் பேசுவதை தவிர்த்துருங்க. அதிகம் பழக வேணாம். அதனால் உங்கள் மன ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் விரும்பாவிட்டாலும் எதிர்பாலினத்துடன் சேர்ந்த ஒருவருக்காக உங்கள் பணத்தை அதிகம் செலவிடலாம். அதன் காரணமாக நீங்கள் பின்னாடி பிரச்சனைகளை சந்திக்க போகிறீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் மற்றவங்களுக்காக பணத்தை செலவழிக்கும் போது கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருக்கிறது நல்லது. இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் குடும்ப வாழ்க்கையில் நல்ல பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு புதிய அல்லது சிறிய விருந்தினர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது குடும்ப சூழலில் மகிழ்ச்சியை தரும். இந்த நேரத்தில் குடும்ப உறுப்பினர்களிடையே சகோதரத்துவம் மேலும் பரஸ்பர அன்பும் தெளிவாக தெரியும். சந்திரன் லக்னத்தில் இருந்து 9வது வீட்டில் சனி இருக்குது. இந்த வாரம் நீங்கள் உங்கள் முந்தைய நிலுவையில் உள்ள பணிகளை குறித்த நேரத்தில் வெற்றிகரமாக முடிப்பீங்க. இதன் மூலம் அந்த ராசிக்காரவங்க பதவி உயர்வு, சம்பள உயர்வு மற்றும் எல்லா விதத்துலேயும் உயர்வை பெற முடியும். இந்த காலகட்டத்தில் பணியிடத்தில் ஒரு வலுவான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லா நேரத்திலும் நம்ம வெற்றிகரமாக இருப்பது சாத்தியமே கிடையாது. அது நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். இந்த வாரம் நீங்கள் சந்திக்கும் தோல்வி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை இழக்க செய்யும். இதனால் உங்கள் மனதில் பல சந்தேகங்கள் உங்களுக்கு தொந்தரவு செய்யும். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா தினமும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்யணும். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வருத்தப்படாமல் இருக்கணும்னு அந்த காலகட்டத்தில் குறுக்கு வழியை தவிர்த்தரணும். எக்காரணம் கொண்டும் நீங்கள் குறுக்கு வழியில் போனீங்கன்னா பின்னாடி நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி ஆயிரும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் செஞ்சாலே போதுமானது ஃப்ரெண்ட்ஸ். மிதுனராசி அன்பர்களுக்கு கலவையான பலன்கள் தொடக்கத்தில் இருக்குது. வார தொடக்கத்தில் எதிர்கொள்ளணும். ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுவது ஆறுதல் அளிக்கும். 21ஆம் ஆன்மீகத்தில் ஈடுபடுவீங்க. அதனால் பதட்டத்திலிருந்து விடுபட்டு ஆறுதல் பெறுவீங்க. 22ஆம் நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடுவீங்க. 23, 24 இந்த தேதிகளில் ஆன்மீகத்திற்கு நேரம் ஒதுக்குனா பிரச்சனைகள் தீரும். சுயமுயற்சியில் நல்ல பலன்களை பார்ப்பீங்க. மகிழ்ச்சியும் திருப்தியும் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். வார இறுதியில் நம்பிக்கை போக்கு இருக்கும். உங்கள் முயற்சி மூலம் கிடைக்கும் வெற்றி உங்கள் மன உறுதியை அதிகரிக்கும். சுப விரயங்கள் அதிகரிக்கும் நாளாக இந்த நாள் அமையும். ராசி அதிபதி புதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து மிதுனத்திற்கு யோகமான அமைப்பை ஏற்படுத்துது. மனதில் தைரியம் பிறக்கும். வளர்ச்சிக்கான மார்க்கம் தென்படும். முக்கிய முடிவெடுப்பதில் ஏற்பட்ட மனக்குழப்பங்களும் பொருளாதாரத்தில் தன்னிறைவு இருக்கும். வரவிற்கு ஏற்ற செலவும் உண்டாகும். விரயம் ஏற்படும். அதை நீங்கள் சுப செலவாக கண்டிப்பாக நீங்கள் மாற்றணும். முக்கிய முடிவை எடுப்பதில் மனக்குழப்பங்களும் தைரியம் பிறக்கும். பொருளாதாரத்தில் தன்னிறைவு ஏற்படும். யோகமான அமைப்பாக தான் இருக்குது. நகைகள் பங்கு பத்திரத்தில் முதலீடு செய்வது புத்திசாலித்தனம். வேலை இழந்திருந்தீங்கன்னா நல்ல உத்தியோகம் கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த மந்தநிலை விலகும். வீடு மாற்றம், ஊர் மாற்றம், நாடு மாற்றம் என உங்கள் தசாபுத்திக்கு ஏற்ப மாற்றம் உண்டாகும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள், வாழ்க்கை துணையை அனுசரித்து போகிறது உத்தமம். குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவீங்க. நெருக்கமானவர்களின் சந்திப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்மை அளிக்கும். சிந்தித்து செயல்படணும். குதூகலத்தை அளிக்கும். பிள்ளைகளை அரவணைச்சு போகணும். உடலில் எதிர்ப்பு சக்தி கூடும். புத பகவானை வழிபடணும். இதுவரை அந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கான அடுத்து 7 நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை அந்த பதிவில் பார்த்தோம். 20/5/2024 26/5/2024 வரைக்கும்
என்ன நடக்கும்ன்றதை முழுமையாக பார்த்தோம். அந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் திண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.